ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஒரு சூப்பரான தயிர் சேமியா எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாங்க. தயிர் சாதமே பிடிக்காதுங்க, எனக்கு தயிரே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த ரெசிபி செஞ்சீங்க அப்படின்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க. அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரான தயிர் சேமியா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க ஒரு சூப்பரான தயிர் சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தயிர் சேமியா பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேங்க. இப்ப சேமியாவை வேக வச்சிடலாம். நெக்ஸ்ட் அடுப்பை பத்த வச்சு ஒரு பாத்திரத்தை போட்டுக்கோங்க. அதுல சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இப்ப சேமியா எல்லாத்தையுமே அதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் ஆயில் ஊத்திட்டீங்க அப்படின்னா சேமியா ரொம்ப குழையாம தனித்தனியா கிடைக்குங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்பதான் சேமியா நல்லா வெந்து வரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ சேமியா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ சேமியா நல்லாவே வெந்துருச்சுங்க, ரொம்பவும் குழையக்கூடாது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வேக வச்சு வச்சிருந்த சேமியாவை சேமியா தனியா எடுத்துக்கலாம். இப்போ இந்த சேமியா கூட மேலே கொஞ்சமாக நார்மல் வாட்டரை ஊற்றிட்டீங்க அப்படின்னா சேமியா ரொம்ப குழையாம தனித்தனியாக கிடைக்குங்க. இப்போ சேமியா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்சு வச்சிருந்த சேமியாவை அதில் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ தயிர் சேமியாவுக்கு ஒரு 1/2 கப்பு பால் ஊற்றிக்கோங்க. ஸோ டேஸ்ட் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இது கூடவே நான் இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு நல்ல புளிப்பு இல்லாத தயிரை ஊற்றிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு இந்த தயிர் சேமியாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ தயிர் சேமியாவுக்கு ஒரு தாளிப்பு இருக்குங்க. இப்போ வாங்க தாளிச்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு தாளிக்கிற கரண்டி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு. நெக்ஸ்ட் இது கூடவே நறுக்கின பச்சை மிளகாய், நறுக்கின இஞ்சி, நறுக்கின கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பச்சை மிளகாலாம் நல்லா வெந்துருச்சுங்க. இதில் லாஸ்ட்டாக ஒரு 2லேருந்து 3 சின்ன வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. இந்த தயிர் சேமியாவுக்கு இந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஃபைனலாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த தாளிப்பை தயிர் சேமியாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ தயிர் சேமியா சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மாதுளம்பழம் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. ஸோ இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஒரு சூப்பரான தயிர் சேமியா செமையாக ரெடி ஆகிட்டுங்க. இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி ஒரு சுவையான தயிர் சேமியா செமையாக ரெடி ஆகிட்டுங்க. இந்த தயிர் சேமியா சாப்பிடும்போது தயிர் சாதத்தை விட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தயிர் சேமியா கூட இஞ்சி பச்சை மிளகாய் அந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுலேயுமே இந்த ஃப்ரூட்ஸு மாதுளம்பழத்தோட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களுமே கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.